ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாருமே வந்தாகிவிட்டது. ஆமா. ஆனா இதுல அவன் முதல்ல ரொம்ப அழகா என்ன சொல்றா, என்ன செய்ய போறோம்? ம். நம்ம உய்தல் வேண்டும், அதாவது கடை தேர வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, வையத்து முதல்ல வாழ்வீர்கள். வையத்துல வாழவர்கள் எல்லாரும் கடை தேர வேண்டும். அதற்கு என்ன வழின்னா கைங்கரியம் தான் வழி அப்படிங்கிற காட்டுகின்ற பாசுரம். சரி, யாருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்? முதல்ல நேரா போய் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணணுமா அப்படின்னா, அதை தாண்டி ஒரு விஷயத்தை பேசுகின்றார். மார்கழி திங்கள் 2ஆம் நாள் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிச்சைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்துணையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 2வது பாசுரம். ஆமா, முதல் நாள்ல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லிட்டாங்க. அந்த பறை அடைய வேண்டும் என்றால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறை நீங்க அழகா சொன்னீங்க. முதல் பாசுரத்திலேயே எல்லாரையும் வற்புறுத்தி கூப்பிடல, ஆனா ஆண்டாள் கூட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில பேர் வந்தாகி விட்டாச்சு. ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாருமே வந்தாகி விட்டது. ஆமா. ஆனா இதுல அவன் முதல்ல ரொம்ப அழகா என்ன சொல்றா, என்ன செய்ய போறோம்? நம்ம உய்தல் வேண்டும், அதாவது கடை தேர வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, வையத்துல வாழவர்கள் எல்லாரும் கடை தேர வேண்டும். அதற்கு என்ன வழின்னா கைங்கரியம் தான் வழி அப்படிங்கிற காட்டுகின்ற பாசுரம். சரி, யாருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்? முதல்ல நேரா போய் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணணுமா அப்படின்னா, அதை தாண்டி ஒரு விஷயத்தை பேசுகின்றார். இந்த பூலோகத்துல இருக்கின்றவர்களுக்கு யாரெல்லாம் இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ, குருமார்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு கைங்கரியத்தை செய்ய வேண்டியதற்கான கட்டாயத்தை பேசுகின்ற பாசுரம். அடுத்தது, ஒரு நோன்பு எடுக்கின்றோம் என்று சொல்லி உள்ள வந்தாச்சு, ஒரு குழுவாக அமைஞ்சாச்சு. எப்படி வேணாலும் இருக்கலாமா? ஒரு குழுக்குள்ள வந்தோம்னா ஒரே குழுவாக இருக்கணுமே ஒழிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவா இருக்கக்கூடாது. ஆமா, அதாவது ஒரு ஒரு நிலைப்பாடு ஒரு வழிக்குன்னு வந்தாச்சுன்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் சட்டதிட்டங்கள் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த குழு ஒண்ணு ஒருங்கிணைஞ்சு செயல்பட முடியும். அப்புறம் ஒரு இலக்கை நோக்கி அடைய முடியும். அதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்றதுக்கும் சில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு வரையறை கண்டிப்பா இருக்கு. ரொம்ப அருமையான பாசுரம் இது. அது என்ன, வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பல உலக நாடுகள்லாம் பேசும்போது இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு பேசுகிறாங்க. இதை முதல்ல பேசினதே ஆண்டாள் நாச்சியார் தான். எல்லாரையும், ஏன்னா இந்த 30 பாசுரத்தில் பார்க்கும்பொழுது மனிதர்களை தாண்டி பலவிதமான உயிரினங்களை, பறவைகளை எல்லாவற்றையும் பேசுவா. அதற்கு அடிகோலுகின்ற பாசுரமாக வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பேசுவா. இந்த பாசுரம் நம் பாவைக்கு செய்யும் கிரிச்சைகள், நாம என்னென்ன செய்யணும் இல்லையா, என்ன செய்யணும், டூஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் சொல்றது டூஸ், டோன்ட்ஸ்னு ரெண்டையும் கலந்தே சொல்றாங்க இல்லையா. பையத்துயின்ற பரமனடி பாடணும் முதல்ல. ஆமா, அவனுடைய அடியை போற்றணும். அதுதான் நம்ம எப்பயுமே இறை வழிபாடுன்னு வரும்பொழுது அவருடைய முடியை விட அவருடைய அடியில் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு அடிப்படையா இருக்கு. பையத்துயின்ற பரமனடி பாடி, அப்புறம் என்ன செய்யக்கூடாது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அது ஏன் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப யோசிச்சு சொல்றது, இப்ப நம்ம எல்லாம் காசிக்கு போவோம். முதல்ல நான் காசிக்கு போனால் கொத்தரங்காயை விட்டுறேன்னா என்ன பிரயோஜனம்? ஏன்னா எனக்கு கொத்தரங்காய் பிறந்ததுலேருந்தே பிடிக்காது. அப்போ அதை விடுறேன் அப்படிங்கிறது சிறப்பாக. இப்போ இன்னொரு ஃபேஷன் என்னென்னா, ஃபேமிலியாக போயிட்டு ஃபேமிலியாக ஒரு கறிகாயை விட்டுறான். எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் அவரைக்காயை விட்டுறேன் அப்படின்னு. ஏன்? அந்த யாருக்கு என்ன சமைக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக மொத்தமாக அவரைக்காயை விட்டுறேன். இதில் ஒருத்தருக்கு அவரைக்காய் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்படி இல்லாமல் நமக்கு ஒவ்வொருத்தரும் தனி ஆத்மா. அந்த தனி ஆத்மா என்ன கைங்கரியம் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்கிறா. ஆயர்பாடியினுடைய முக்கியமான பிரதானமான
பதார்த்தமே நெய்யும் பாலும் தான். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், கிடைக்கக்கூடியது, அன்றாடம் பழக்கமான விஷயம். அதை தவிர்த்து அவங்களால சமைக்க முடியுமா, சாப்பிட முடியுமானே தெரியாது. இருந்தும் கூட இறைவனை நோக்கி நாம் நம்முடைய முயற்சியை மேற்கொள்ளும் போது நம்மளை பக்குவப்படுத்திக்கணும்னா பிடிச்ச விஷயத்தை விட்டுடணும். ஆமா, பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்றதா இருக்கு. அதனால நாங்க நெய்யுண்ணும் பாலுண்ணும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம், மார்கழி மாசம் குளிருதுன்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது, ஏன்னா புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் போற்ற, அகத்தூய்மைக்கான வாய்மைக்கு நம்ம இறைவனுடைய நாமங்களை சொல்றோம், பாசுரங்களை சொல்றோம், மெய்ஞானத்தை சிந்திக்கிறோம். ஆனா புற தூய்மைக்கு நாட்காலை நீராடி எழுந்துடன் நீராட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அங்க சொல்றாங்க. இன்னொரு ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்க, நீராடி அப்படிங்கிறது ஜலத்துல அமுங்கி குளிச்சு நீராடுவது மட்டுமல்ல, இறைவனுடைய வைபவத்தில், அவனுடைய நாம வைபவத்தில், அவனுடைய பெருமைகள் எல்லாம் நீ அதை கேட்டு கேட்டு அதை அவனை ஒரு தடாகமாக, நாராயணனை ஒரு தடாகமாக வைத்து அந்த தடாகத்தில் அமர்ந்து நீராடப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ரொம்ப அருமை. அதே மாதிரி செய்யாதன செய்யும், அதே மாதிரி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும். நான் வந்து சாப்பிட்றதுல மட்டும் நமக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், பெண்களுக்கு வந்து ரொம்ப அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாங்க எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கோம். அதாவது நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் புறத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ற மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் வந்து பெரியவங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அவங்க செஞ்சதுக்கு மாற்றி செய்வேன் அப்படிங்கிற காலகட்டமாக இருக்கு. ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறான், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்மளுடைய மூத்தோர்கள் என்னதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதான் நீங்க விதண்டாவாதம் செய்யக்கூடாது, விதண்டாவாதம் செய்ய மாட்டோம், பெரியவங்க சொல்றதை கேட்டு நடப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டு தீக்குறளை சென்றோதோங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். தீக்குறள்னு சொன்னது என்னன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புறம் பேசுவது, எதெல்லாம் நம்ம வாயால் பேசக்கூடாதோ அந்த செயல்கள் எல்லாம் தீக்குறள்னு ஆண்டாள் நாச்சியார் வகைப்படுத்துகிறார். ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி தவறாக சொல்வது, இவையெல்லாம் தீக்குறள்ல வந்து சேரும். தீக்குறளை சென்று ஓதும், சென்று நாங்களே போய், அதாவது நம்மை தேடி வம்பு வராட்டி நம்ம போய் வம்பு செய்யறோம், அந்த மாதிரி இல்லாம நாம் விரதம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம நம்மை முழுமையா சுத்தப்படுத்திக்கணும். தீமையான சிந்தனைகளும் நமக்குள்ள இருக்கக்கூடாது, தீய சிந்தனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. அதுல முக்கியமான விஷயமா இருக்கிறது நம்முடைய எண்ணத்திலும் தீமை இருக்கக்கூடாது. ஏன்னா தீக்குறள் எப்பொழுது வரும்னா நம்ம எண்ணம் வந்து சுத்தமா இல்லைன்னா வரக்கூடியது. அத புற தூய்மை நீராடுதூய்மை வாய்மையால், அந்த வாய்மை தான் தீக்குறளை சென்று ஓதும். அது வந்து இன்னொன்று என்னன்னா, அது இந்த பாசுரம் 3 விஷயம். பாவத்துல 3 விதமான பாவம். ஒன்று வந்து மனசுனால செய்யறது, அடுத்தது வாக்குனால செய்யறது, அடுத்தது செயல்னால செய்யறது. இந்த 3ஐயும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமைந்த ஒரு பாசுரம். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, கைங்கரியம். அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றா. ஐயம் பிச்சை 2 விஷயத்த சொல்கின்றான். ஐயம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆமா, அவையே சொல்ற இல்லையா, ஐயம் இட்டு உன். இதுல ஐயம் அப்படின்னா ஆச்சாரியர்கள்லாம் நம்ம போய் அவர்கள் வந்து எனக்கு பிட்சை வேணும்னு கேட்டு வரமாட்டாங்க. நம்ம போய் அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி போய் அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். பிச்சைனா சில பேர் முடியாதவர்கள், இயலாதவர்கள் நம்மை தேடி வந்து கேட்பார்கள். அவர்களையும் ஏன் உனக்கு இப்படி இருக்கே அப்படின்லாம் எதுவும் அவர்களை ஒரு வாயால் கடும் சொல்லாமல் நம்மளால் இயன்றதை சொல்ல வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இடுவது ஐயம். நம்ம பயன்படுத்தியது போக மீதி இருப்பதை நம்ம குப்பை தொட்டியில் போடாமல் இல்லை வேற எதையோ வீணடிக்காமல் அதை நம்ம வந்து உபயோகம் உள்ளவர்களுக்கு எடுத்து கொடுப்பது, அன்னமிடுவது வந்து பிச்சை. அதை தாண்டி ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் ஆந்துணை. உன்னால எதுவுமே செய்ய முடியலையா, அங்கே போப்பா, அங்கே உனக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி கை காட்டி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, ஆந்துணை. அங்கே உனக்கு துணை கிடைக்கும். ஆந்துணையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். இந்த கைங்கரியத்தையும் இந்த பிரதிஜைகளையும் நான் தப்பான வார்த்தைகளை பேச மாட்டேன். என்னுடைய அகத்தை சரியாக வைத்துக்கொள்வேன், புறத்தை சரியாக வைத்துக்கொண்டு நான் கைங்கரியம் செய்தால் எனக்கு உய்வு நிச்சயம்.
என்பதை ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆக பறையை அடைய வேண்டும். பறையை அடைவதற்கான டூஸ் அண்ட் டோன்ஸையும் நமக்கு 2வது பாசுரத்துல ஆண்டாள் அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து எப்படி நம்மை ஆண்டாள் வழிநடத்த போகிறாருன்னு அடுத்தடுத்த பாசுரத்துல தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட கலந்துரையாடியது. நன்றி.